கட்சிகளையும் இயக்கங்களையும் கடந்து காவிரி நீர் குறித்த நேர்மையான அக்கறையும் உண்மையான உணர்வும் தெளிவான திட்டங்களும் கொண்டுள்ளவர்களை இணைத்து இன்று காவிரிக்கான தமிழகத்தின் குரல் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள், துறை வல்லுநர்கள் மற்றும் ஒத்த சிந்தனையாளர்களை ஒருங்கிணைத்து தமிழக விவசாயிகளுக்கான ஒரு செயல் திட்டத்தை வடிவமைக்கும் நோக்கில் இந்த கூட்டம் கூட்டப்படுவதாகவும் கமல் கூறியுள்ளார். மேலும் ஆலோசனைகள் மற்றும் விவாதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு அரங்கத்தை அமைத்து தருவது மட்டுமே மக்கள் நீதி மய்யத்தின் கடமை, பொறுப்பு என்பதை உணர்ந்துள்ளதாகவும் அவர் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகள் குறித்து அக்கறையுள்ள உணர்வாளர்கள் அனைவரும் காவிரிக்கான தமிழகத்தின் குரல் கூட்டத்தில் ஒன்றிணைந்து ஒரே குரலாக ஒலிக்க செய்யவும் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் நதிநீர் பங்கீடு தொடர்பான தீர்ப்பு இரு மாநிலங்களுக்கு இடையேயான சச்சரவை வேண்டுமானால் தீர்த்து வைக்கும் என்றும் தமிழக விவசாயிகள் பிரச்சினையை தீர்க்கப் போவது இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இது விவசாயிகளை முன்னிறுத்தி அவர்கள் இப்பொழுது வந்திருக்கும் தீர்ப்பு என்பது 2 மாநிலங்களுக்கான தண்ணீர் பிரச்சனையை பற்றிய தீர்ப்புதான். ஆனால் தமிழக விவசாயிகளுக்கான பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடில்லை. அதை பற்றி பேசவும், ஏற்பாடுகள் செய்யவும், திட்டங்கள் தீட்டவும் நான் ஒருவன் போதாது. அதற்கு நல்ல அறிஞர்களை, அனுபவமிக்க விவசாயிகள் கூடி எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும்.